வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மின்துறை அதானி நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக வரும் செய்தி தவறானது. அரசு மின்துறையை எந்தவொரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும், எந்தவொரு தனியாரிடமும் இது தொடர்பாக ஒப்பந்தம் கோரவில்லை எனவும் தவறான செய்திகளை மின்துறை ஊழியர்கள், பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம், மின்துறையை தனியார்மயமாக்க அரசு கொள்கை முடிவு செய்த பொழுது மின்துறை தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார்மயமாக்க கூடாது என்று வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு எப்படி டெண்டர் விட முடியும் என்றவர் தற்பொழுது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் மின்துறை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதானி நிறுவனம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நோட்டீஸில் சோலார் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்காக அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் எனவும், எனினும் புதுச்சேரி அரசின் மின்துறை பெயரை பயன்படுத்தியதற்காக அதானி குழுமத்திற்கு அரசு சார்பில் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும், இவ்விவகாரத்தில் நமது சட்டத்துறையின் வல்லுநர்களுடன் ஆலோசித்து சட்டப்படியான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்றார். மின்துறை ஊழியர்களுக்கும் எதிர்க்கட்சிகளும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த நமச்சிவாயம், அரசுடன் எந்தவொரு வர்த்தகத்தையும் அதானி குழுமம் போடவில்லை என்றும், மின்துறையின் அனைத்து பங்குகளும் அரசிடமே உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு சில பத்திரிகைகளில் புதுச்சேரி மின்துறையானது ஏதோ அதானி எலக்ட்ரிசிட்டி குழுமத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக ஒரு சில செய்திகள் இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தியாக வந்தது. நம்முடைய புதுவை மாநில அரசை பொறுத்த வரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார்மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை. யாருக்கும் தனியாருக்கு நம்முடைய மின்துறையை கொடுக்கப்படவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக புதுவை மாநில மக்களுக்கும், மின்துறை ஊழியர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு கொள்கை முடிவின் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார்மயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைமை இருந்தது. அப்பொழுது மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் புதுவை மாநிலத்தில் தனியார்மயம் மின்துறையை ஆக்குவது என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தலைமையிலே அவருடைய அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள், எதிர்க்கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே 51-49 51% புதுவை அரசும் 49% தனியாருக்கும் அதனுடைய பங்குகளை விற்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். இருந்தாலும் தொழிற்சங்கங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அணுகி புதுவை மாநில மின்துறையை தனியார்மயமாக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு இன்றளவிலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதுவை மாநில அரசு எந்த ஒரு நிறுவனத்திற்கும், எந்த ஒரு தனியாருக்கும்
மின்துறையானது கொடுக்கப்படவில்லை. இது முழுவதுமாக புதுவை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே மின்துறையானது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பத்திரிகையிலே இதை போன்ற ஒரு சில செய்திகளை, தவறான செய்திகளை வைத்து பொதுமக்களும் மின்துறை ஊழியர்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் நின்று செல்லும் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கி திருநள்ளாறு ரயில் நிலையம் வந்த பயணிகள் ரயிலை வரவேற்றனர். உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோவிலின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு ஏதுவாக தெற்கு ரயில்வே சார்பில் விழுப்புரம் முதல் வேளாங்கண்ணி வரையில் புதிதாக அமைக்கப்பட்ட பேரளம் காரைக்கால் ரயில் பாதை வழியாக பயணிகள் ரயில் போக்குவரத்து இன்று துவங்கியது. மேலும் திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் விழுப்புரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் ரயிலை புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் மலர் தூவி வரவேற்றனர். மேலும் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் திருநள்ளாறில் இருந்து புறப்பட்ட ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பின்னர் திருநள்ளாறு முதல் காரைக்கால் வரை ரயிலில் பயணம் செய்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் நின்று சென்றது மகிழ்ச்சியளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் 4ஆம் ஆண்டு துவக்க விழா, கடலூர் மாநகரில் சாதனையாளர்களை கௌரவித்தல் முப்பெரும் விழா மஞ்சக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். இணை செயலாளர் முகுந்தன் வரவேற்புரையாற்றினார். ஆண்டறிக்கையை செயலாளர் பாலசுந்தரம் வாசித்தார். நிதிநிலை அறிக்கையை பொருளாளர் தண்டபாணி அளித்தார். தணிக்கையாளர் ராஜதுரை, துணைத் தலைவர்கள் என் தங்கதுரை, கோபிநாத், வரம்பிரபு, குமார், பச்சையப்பன், டாக்டர் ராஜமகேந்திர சோழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கடலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன், லயன்ஸ் உமாசங்கர் அவர்களும் குத்துவிளக்கினை ஏற்றி துவக்கி வைத்து சாதனையாளர்களை கௌரவித்து வாழ்த்துரை வழங்கினார். முதல்நிலை ஆளுநர் லயன் சாலை கனகதாரன் மரக்கன்றுகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். கௌரவ ஆலோசகர் மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாடு ஆட்சியர்களை சங்க தலைவர் அருணாச்சலம், வாழ்வியல் நெறிமுறைகள் விழிப்புணர்ச்சி பரப்புரையாளர் சிவபிரகாசம், கௌரவ ஆலோசகர் மூத்த வழக்கறிஞர் வரம் ராம ராதாகிருஷ்ணன், இளம் விஞ்ஞானி, குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றவர் தேவனாம்பட்டினம் பிரபாகரன் அவர்களுக்கு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கினார்கள். சட்ட ஆலோசகர் தமிழரசன் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை அறிமுகம் செய்தார். சட்ட ஆலோசகர் சந்திரசேகரன், கருணாகரன் ஆகியோர் ரத்ததானம் வழங்கியவர்களை கௌரவித்தனர். வழக்கறிஞர் திருவேங்கட்ராம், கௌரவ ஆலோசகர் நம் கார்மேக வண்ணன் ஆகியோர் கண்தானம் வழங்க உறுதி அளித்தவர்களை கௌரவித்தனர். இறுதியில் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் கடலூர் சாரல் கலைக்கூட குழுவினர் பரதநாட்டியம் நிகழ்ச்சி எடுத்து காட்டினர். இந்நிகழ்வில் துணை செயலாளர்கள் தேவராசன், வாணிவரதன், புருஷோத்தமன், சாரல் சங்கர், ராஜு, செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், விஷ்ணுகுமார், திருவாதிரை பக்தவச்சலம், லோகு, துரை, செல்வம், குணசேகரன், சவுந்தரராஜன், ராஜா தேசிங்கு, செல்வராஜ், கண்ணன், மாணிக்க வாசகம் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். கொடைக்கானலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மதுரை உயர்மறை மாவட்ட அருட்தந்தையர்கள் தேவாலயங்கள் நகரமைப்புத்துறை அனுமதிக்காக கோரிக்கை மனுவினை வழங்கினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் சார்பில் கடந்த மாதம் முழுவதும் பல்வேறு கட்டங்களாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது பல்வேறு வார்டுகளில் நடத்தப்பட்டு வந்தது. இன்று உகார்த்தி நகர் அற்புத குழந்தையை ஆலயத்தில் உள்ள புனித இன்னாச்சியார் அரங்கில் இமாம் ஆனது 22வது வார்டு உகர்த்தே நகர், 23வது வார்டு ஸ்ரீனிவாசபுரம், 24வது வார்டு செண்பகனூர் ஆகிய பகுதிகளுக்கான முகாமானது நடைபெற்றது. முகாமில் நகராட்சி தலைமையில் பல்வேறு துறைகள் மனுக்களை பெற்றார்கள். மகளிர் உரிமை தொகை, பட்டா மாறுதல், புதிய பட்டா கேட்டு, ரேஷன் கார்டுகள் பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், ஆதார் கார்டு நல வாரியம் என பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெற்றது. முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டார்கள்.
கொடைக்கானலில் தமிழக அரசு செயலாளர் உத்தரவின் பேரில் தேவாலயங்கள், கோவில்கள், பள்ளி வாசல்கள் என சொந்த இடங்களில், குறிப்பாக பட்டா இடங்களில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு நகராட்சியிடம் அனுமதி கூறப்பட்டு அதற்குண்டான அனைத்து பணிகளும் நகராட்சி செய்து கொடுத்தது. மேலும் பல்வேறு துறைகள் சார்பிலும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு உண்டான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து உத்தரவுகளும் பெறப்பட்டது. குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் வழிபாட்டுக்கான தடையில்லா சான்றிதழ் பெறப்பட்டது. வனத்துறை, வருவாய்த்துறை, வேளாண் துறை, கனிம வளத்துறை என குறிப்பிட்ட மிக முக்கிய துறைகளிலும் தடையில்லா சான்றிதழ் பெறப்பட்டு நகர ஊரமைப்பு துணை இணை இயக்குநர் திண்டுக்கல் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அனுமதிக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் அவர்களிடமும் நேரடியாக மனுக்கள் கொடுத்தும் நேரடியாக அனுமதி சம்பந்தமாக முறையிட்டும் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்களும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அறிவிப்பு செந்தில்குமார் அவர்களும் நகர ஊரகமைப்பு துறை இணை இயக்குநர் அவர்களிடமும் அலைபேசி வாயிலாக ஆலை அனுமதிக்காக வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை எடுங்கள் எனவும் கூறினார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது கொடைக்கானல் கார்த்திக் நகர் அற்புத குழந்தை இயேசு ஆலை அனுமதிக்காக இன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனுவினை அருட்தந்தையர்கள் கொடைக்கானல் தாசில்தார் பாபு அவர்களிடம் வழங்கினார்கள். தமிழக முதல்வர் தற்பொழுது அறிவித்துள்ள முகாம் மூலமாக கொடைக்கானலில் உள்ள தேவாலயங்களுக்கும், கோவில்களுக்கும், பள்ளி வாசல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்கி மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆகவே தமிழக அரசு முக்கிய கவனம் செலுத்தி முகாமில் பெறப்பட்டுள்ள மனுக்களில் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்கள், இறைமக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள். புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்களின் தலைமையில் அனைத்து பிரிவுகள், அணிகள் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், பிரிவுகளின் மாநில பொறுப்பாளர் அசோக் பாபு, இணை பொறுப்பாளர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பிரிவுகள், அணிகள், மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பட்டியலை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றன. போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை 11 ஆஃப் சார்பில் புதுச்சேரியில் 2வது முறையாக இன்று துவங்கி நடத்தி வருகின்றது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 20 அணிகள் கலந்து கொள்கிறது. இன்று துவங்கிய கிரிக்கெட் போட்டியை புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெறுகின்றது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 20,000 மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது. போதைப் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை முழுவதுமாக விடுவித்து அவர்களை விளையாட்டில் கவனம் செலுத்தும் நோக்கத்தில் 11 ஆஃப் நிறுவனம் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி வருகின்றது. கிரிக்கெட் போட்டி துவக்க விழாவில் திரைப்பட நடிகை ஆரணிகா, 11 ஆஃப் CEO சதீஷ், 11 ஆஃப் தலைமை கமிட்டி நிர்வாகிகள் மலையன், சிவசக்தி, முனியாண்டி, விக்கி ஆகியோர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தின் அனுமந்தை கிராமத்திலிருந்து ஆந்திர பறவைகள் சரணாலயத்திற்கு பாரிங்டோனியா ஆக்டாங்குலா என்பது கடப்பாடி மரம், செங்கடம்பு, நீர் அடந்த என்று அரியவகை மரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மரத்தை நன்னீர் அலையாத்தி மரம் என்று கூட அழைக்கப்படும். இந்த மரமானது ஏரி, குளம் போன்ற இடங்களில் வளரும். குறிப்பாக உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் வலச பறவைகள் வெகுவாக இந்த மரத்தை நாடும். ஏனென்றால் இந்த மரம் நீர் பகுதிகளில் நடுவில் வளர்வதால் அந்த மரத்தை சுற்றி நீர் சூழ்ந்து காணப்படுவதனாலும் வலசை பறவைகள் அதனுடைய பாதுகாப்பு கருதி இந்த மரத்தை தேர்வு செய்யும். அதேபோன்று இந்த மரத்தின் கிளைகள் மிகவும் நெருக்கமாகவும் மற்றும் மேலும் கீழும் வளைந்து நெளிந்து ஆடுவதாலும் இதில் கூடு கட்டி முட்டை இடுவதற்கு உகந்ததாக இருக்கும் என்று பெலிகன் என்று சொல்லக்கூடிய கூழைக்கிடா, நத்தை கொத்தினாரை, நீர்க்காகம், கொக்கு, நாரை வகைகள் போன்ற பலவிதமான பறவைகளுக்கு இந்த மரம் இருப்பிடமாக திகழ்கிறது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள நெல்லப்பட்ட பறவைகள் சரணாலயத்திற்கு அனுப்பப்பட்டது. இதனை விழுப்புரம் மாவட்டத்தின் அனுமந்தை கிராமத்தில் இயங்கும் யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன் நர்சரியில் இருந்து 3000 மரச்செடிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை ஆந்திர வனத்துறையினர் நேரடியாக பார்த்து எடுத்து சென்றனர். அனுமந்தை பண்ணையிலிருந்து எடுத்து செல்லப்படும் அரிய வகை மரக்கன்றுகள் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள நெல்லப்பட்டில் 3 மலைகளை சுற்றி நடப்படும் என ஆந்திர வன பாதுகாவலர் தெரிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபாலை KKD டிராவல் உரிமையாளரும்
என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மலவள்ளி தொகுதி தலைவருமான குமரவேல் என்ற குமரேசன் தொகுதி நிர்வாகிகளுடன் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், தொகுதி பொதுச் செயலாளர் ரஜினி ராஜேந்திரன், தொகுதி துணைத் தலைவர் ஜானகிராமன், தொகுதி செயலாளர் பெருமாள், கண்ணியப்பன் மற்றும் நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, அன்பழகன், சிலா, மணி, சக்திவேல், அய்யனார், சிவா, ராஜி, வல்லத்தான், வரது தேசிகன், என்ஆர் பாரதி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்திராநகர் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் இணைப்பு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அதனையடுத்து பொதுப்பணித்துறை மூலம் இந்திராநகர் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் சார்பாக இரத்த நாள அறுவை சிகிச்சை கருத்தரங்கு பாண்டிச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மூத்த இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் இளையகுமார் மற்றும் பிரபு பிரேம்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக மருத்துவர்கள் மனோகர், உமேஷ், ராஜ், தேவராஜன், முரளி, ஆனந்த், ராஜ்குமார், சப்னம் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த நாள அறுவை சிகிச்சை குறித்து சிறப்புரை வழங்கினர். இக்கருத்தரங்கில் பாண்டிச்சேரி சுற்றியுள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் முதுநிலை அறுவை சிகிச்சை மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் கபில் பாலிகா, டாக்டர் சுப்பராயன், டாக்டர் மணிகண்ட பிரபு, டாக்டர் பிரதாப் ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள். புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தாகூர் கலைக்கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முதல் பல்வேறு உயர்ந்த அரசு பதவிகளில் பணிபுரிந்தனர். அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் அரசின் உயர்ந்த அதிகாரிகள் முதல் பலரை உருவாக்கிய சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1972ஆம் ஆண்டு முதல் 75ஆம் ஆண்டு வரை தாகூர் கலைக்கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரியின் முதல்வர் கருப்பசாமி முன்னாள் மாணவர்கள் நடந்து வந்த பாதை தொட்டு வணங்கி சால்வைகள் மற்றும் சந்தன மாலைகள் அணிவித்து அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நண்பர்களை பார்த்து மகிழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து மதிய விருந்தையும் ஒன்று கூடி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் 2ஆம் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இன்று துவங்கியது. இந்த போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பிபிஎஸ் ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அணியில் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெற உள்ளது. இதில் முதல் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 20,000 கோப்பையும், 2ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 15,000 மற்றும் கோப்பையும், 3ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 10,000 4ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 5,000 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடும் வீரர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது மற்றும் தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடியவர்களுக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் தோனி வாரியர்ஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பிபிஎஸ் ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.